அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 128 பாடல் 126. நட்பு ஒழுகுதல், நட்பின் இயல்பு என்பதிலே இது 3வது பாடல். விலங்கேயும் தம்மோடு உடன் உரைதல் மேவும், கலந்தாரை கைவிடுதல் ஒல்லா, இலங்கு அருவி தாஐ இழியும் மலைநாட, இன்னாதே பேயோடாலும் பிரிவு. மலை மீது இருந்து கீழ் நோக்கி நீர் பாய்கிற அருவிகளை கொண்ட மலைநாடனே, ஒருவன் விலங்கு கூட நட்பு எய்துவிட்டால் கூட அந்த நட்பானது பிரியும் போது மிகப்பெரிய துன்பத்தை தரும். விலங்கு தானே, நாம் மனிதன் தானே என்பது அல்ல. ஒரு நல்ல நட்போடு ஒரு விலங்கோடு பழகினாலும் பிரிவு என்பது தாங்காது. ஆனால் அதே போலதான் பேயோடே நல்ல நட்பு இருந்தாலும் கூட துன்பத்தை விளைவிக்கக்கூடிய பேயாக இருந்தாலும் அந்த பேயோடு நட்பு கொண்டிருந்து பின்னர் பிரிய நேரிட்டால் அது துன்பத்தையே தரும். நாம் பார்க்கிறோம், நாய் வளர்ப்பார்கள். நாயிடம் அளவுக்கு அதிகமான அன்பை செலுத்துவார்கள். மிக நட்போடு இருக்கிற அந்த நாய் திடீரென்று உடல் நோவுபட்டு இறந்து போனால், ஒரு மனிதன் இறந்தால் எவ்வளவு துன்பம் வருமோ அந்த துன்பத்தை அந்த நட்போடு பழகுகிறவர்கள் அந்த நாயினுடைய இறப்பினால் அடைவார்கள். இதில் மேலே ஒரு படி போய் சொல்லுகிறார், பேயே ஆனாலும், பொதுவாக பேய்கள் என்றால் துன்பத்தை தரக்கூடியவை என்றாலும் கூட அந்த பேயோடே கூட நட்போடு பழகிவிட்டால் அந்த பேயை விட்டு பிரிவது கூட கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிற பாடல். தம்மோடு கலந்து பழகி மனம் ஒன்றுபட்ட நட்பானவர்களை பிரிவது என்பது துன்பம் என்று சொன்ன பாடல். மீண்டும் பாடல். விலங்கேயும் தம்மோடு உடனுரைதல் மேவும், கலந்தாரை கைவிடுதல் ஒல்லா, இலங்கு அருவி தாஐ இழியும் மலைநாட, இன்னாதே பேயோடு ஆணும் பிரிவு. நன்றி, வணக்கம்.